Welcome to the series of PHP tutorial session. So இந்த tutorial வீடியோவில் வந்து நாங்கள் பார்க்க போகிற ப்ரோக்ராம் வந்து 3 நம்பரில் பிக்கெஸ்ட் நம்பர். ஸோ 3 வேரியபிள் டிக்ளேர் பண்ணி அந்த 3 வேரியபிளுக்கும் வேல்யூ அசைன் பண்ணி அதில் பெரிய நம்பர் எது பிக்கெஸ்ட் நம்பர் எதுன்னு சொல்லி PHPயில் வந்து நாங்கள் பார்க்க போகிறோம். 2 நம்பரில் பிக்கெஸ்ட் நம்பர் வந்து நீங்கள் சிம்பிளாகவே செய்வீங்க. ஸோ அதால் வந்து ஸோ டிரெக்டாக 3 நம்பரில் பிக்கெஸ்ட் நம்பர் கொஞ்சம் சேலஞ்சிங்கான விஷயத்தை வந்து பார்ப்போம் ஃபர்ஸ்ட். ஸோ 3 நம்பரில் பிக்கெஸ்ட் நம்பர் எதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ PHP டெக் வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. தென் நம்பர் 1 சொல்லி ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணி அதில் நான் 20 சொல்லி ஒரு வேல்யூ அசைன் பண்ணுறேன். அகைன் நம்பர் 2 சொல்லி ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணி அதில் 15 சொல்லி வேல்யூ அசைன் பண்ணுறேன். நம்பர் 3 என்று சொல்லி ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணி அதில் 22 சொல்லி வேல்யூ அசைன் பண்ணுறேன். இப்போ எனக்கு இந்த ப்ரோக்ராமை கம்பைல் பண்ணால் இதில் பிக்கெஸ்ட் நம்பர் எது நம்பர் 3ல இருக்கிற வேல்யூ, அதாவது 22 வந்து எனக்கு டிஸ்பிளே ஆகணும். வில் சி அதுக்கு என்ன செய்யணும்னு சொல்லி பார்ப்போம். ஸோ முதலாவது இஃப் கண்டிஷன். ஸோ இப்படி வந்து மல்டிபிள் இதில் வந்து ஒரு சாய்ஸஸ் வரணுமெண்டா உடனே நீங்கள் டிரெக்டாக ஒன்றுமே யோசிக்க தேவையில்லை, கண்டிஷன். ஸோ ஒவ்வொரு கண்டிஷனையும் போட்டு செக் பண்ணி அந்த ஆன்சர் எடுத்தோம்னா சரி. முதலாவது என்ன செய்யறோம்டா நம்பர் 1 வந்து நம்பர் 2 விட பெருசுன்னு சொல்லி ஒரு கண்டிஷன் கொடுக்குறோம். ஸோ நம்பர் 2 விட நம்பர் 1 பெருசு. அண்ட் இதுவும் இருக்கணும். அண்ட் அண்ட் ஓர் ஆபரேட்டர்ஸ் உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி நம்பர் 1 வந்து நம்பர் 3 விட பெருசாயும் இருக்கணும். ஸோ இந்த 2 இதே வந்து ஃபுல்ஃபில் பண்ணிச்சுதுண்டா நம்பர் 1 வந்து நம்பர் 2 விட பெருசா இருக்கணும். ஸோ நம்பர் 1 வந்து பார்ப்போம் 20 15 விட பெருசு. ஓகே, முதலாவது கண்டிஷன் ட்ரூ. அடுத்த கண்டிஷனை வந்து பார்ப்போம். நம்பர் 1 20, நம்பர் 3 22 நம்பர் 1 விட பெருசா இல்ல. ஸோ அதால இந்த முதலாவது இஃப் கண்டிஷனுக்கு இருக்கிற விஷயம், அதாவது எக்கோ நம்பர் 1 வந்து பிரிண்ட் ஆகாது இந்த சிச்சுவேஷனுக்கு. ஓகே, தென் எல்ஸ் பார்ட். எல்ஸ் பார்ட்டில் இன்னொரு இஃப் வந்து கொடுக்குறோம். ஓகே, ஸோ எல்ஸ் பார்ட்டில் இன்னொரு இஃப் வந்து கொடுக்குறோம். அந்த இஃப் வந்து என்ன சொல்லுதுண்டா நம்பர் 2 வந்து நம்பர் 1 விட பெருசா இருக்கணும். நம்பர் 2 வந்து நம்பர் 1 விட பெருசா இருக்கணும். நம்பர் 2 15, நம்பர் 1 20. ஸோ இது வந்து முதலாவது கண்டிஷனே ஃபால்ஸ். அப்ப இதுக்குள்ள வர்றது வந்து பிரிண்ட் ஆகாது. ஸோ அடுத்த வந்து பார்ப்போம் நம்பர் 2 நம்பர் 3 விட பெருசா இருக்கணும். ஸோ இப்படி ரெண்டையும் விட நம்பர் 2 பெருசா இருந்தா நம்பர் 2 தான் இதுல பிக்கெஸ்ட் நம்பர். ஸோ இங்க வந்து இந்த 2 கண்டிஷனுமே ஃபால்ஸ். அதால வந்து என்ன இது வந்து ரன் ஆகுது. இதுல ஏதாவது 2 ட்ரூவா இருந்துச்சுன்னா எக்கோ நம்பர் 2 வந்து டிஸ்பிளே ஆகும். அடுத்த எல்ஸ் பார்ட்டில் என்ன செய்யற வேண்டாம், இது ரெண்டுமே இல்ல. நம்பர் 1 செக் பண்ணிட்டோம், நம்பர் 2 செக் பண்ணிட்டோம். இது ரெண்டுமே இல்லையாண்டா டிரெக்டா வந்து ப்ரோக்ராம் வந்து பிரிண்ட் பண்ணலாம். என்னத்தை பிரிண்ட் பண்ணலாம், நம்பர் 3 வந்து பிக்கெஸ்ட் நம்பர் சொல்லி பிரிண்ட் பண்ணலாம். இதை வந்து கம்பைல் பண்ணி பார்ப்போம். ஓகே, ஸோ முதலாவது இஃபும் வேலை செய்யல, ரெண்டாவது இஃபும் வேலை செய்யல. எல்ஸ் பார்ட்டுக்கு போயிட்டு 22 வந்து பிரிண்ட் பண்ணிட்டு இப்ப முதலாவது இஃபை வேலை செய்யற மாதிரி செய்து பார்ப்போம். ஸோ முதலாவது இஃபை வேலை செய்யற மாதிரி செய்து பார்க்கணும்னா இங்க வந்து நாங்கள் 25 வந்து கொடுப்போம். 25 கொடுத்தோம்னா இது வந்து நம்பர் 2 விட பெருசு, நம்பர் 3 விட பெருசு. ஸோ 2 கண்டிஷன் ட்ரூ. அப்ப இந்த கண்டிஷனுக்கு போய் அதுல இருக்கிற ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணணும். ஸோ 25. தட்ஸ் ஆல். ஸோ இதுல எந்த விதமான காம்ப்ளிகேட்டும் இல்லை. ஸோ ஈஸியான ப்ரோக்ராம் வடிவா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்களா யூ கேன் கெட் த கரெக்ட் ஐடியா. ஓகே, ஸோ that's fine.